அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மறைத்து வைத்த காதல். இதுதான் தலைப்பு. அதாவது காதல் வரும், அதை மனசுக்குள்ளேயே வச்சுப்பாரு, அதை வெளிப்படுத்த மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அதற்கு சில ஜோதிட விதிகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ராகு 5ஆம் பாவத்தில் இருக்குது. எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆணாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, ராகு 5ஆம் இடத்துல இருக்குது. அந்த 5ஆம் அதிபதி 12ஆம் பாவத்திலேயோ அல்லது 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடனோ தொடர்பு கொண்டு இருந்தால் இவர் தன்னுடைய காதலை யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டார், அந்த குறிப்பிட்ட பர்சன்கிட்டையும் அவர் சொல்ல மாட்டார். காதல் இருந்தாலும், ரொம்ப காலம் காதலித்து கொண்டு இருந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்வதில் தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் சரியான காலகட்டத்தில் காதலை வெளிப்படுத்தாமல் விட்டுவிட்டு அந்த காதல் நிறைவேறாமல் போனதை கண்டு கவலைப்படக்கூடிய ஒரு சூழலில் அவர் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விதி சொல்கிறேங்க. ராகுவும் சந்திரனும் 5ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு இருந்தால் காதல் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மனக்குழப்பம் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். இவர் மற்றவங்களை காதலித்தாலும் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, சொன்னால் ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் மற்றும் குழப்பத்துடன் தன்னுடைய காதலை வெளிக்காட்டாமல் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைத்திருப்பார். இதனால் அவர் காதல் தோல்வியடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரியா நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, உங்களுக்கான பதில்களை நான் கொடுக்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.